இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கௌதம் தான் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப குறிக்கோளோட இருக்காரு. ஜானகிய பொறுத்தவரைக்கும் கார்த்தி பண்றது தப்பு கௌதம். கார்த்திக்கு எப்படி நம்ம புரிய வைக்க போறோம்? கார்த்திய எப்படியாவது அந்த கூட்டத்துலருந்து காப்பாத்தி கொண்டு வந்துரு கௌதம். கார்த்தி பாவம்டா. அவன் உன் தம்பி. அவன பத்தி உனக்கு தெரியாதா? சுயமா அவனுக்கு யோசிக்கவே தெரியாதுடா கௌதம். அப்பையிலேருந்து நம்ம என்ன சொல்றோமோ, அத மட்டும் தான் செய்வான். இப்போ அந்த அஞ்சலியும், பைரவியும் சேர்ந்துக்கிட்டு கார்த்திய நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. கார்த்தி அத புரிஞ்சுக்காம, அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு நெனச்சுக்கிட்டு, இப்படி பண்ணிட்டு இருக்கான்ப்பா. கௌதம், எனக்காக நீ இத கொஞ்சம் பண்ணுவியா? கார்த்திய எப்படியாவது கொண்டு வந்துருப்பா. கார்த்தி உன் தம்பி தானே! ஐயோ! ஜானு, நான் என்ன கார்த்திய கொண்டு வர மாட்டேன். கார்த்திய பழி வாங்கணும்னு ஆசைப்படுறேனா? அவன் தான் ஜானு என்ன புரிஞ்சுக்காம, என்னமோ நான் அவனுக்கு எதிரி மாரி, நான் அவன் சொத்தெல்லாம் புடுங்கிட்டேங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு கார்த்தி எப்போதுமே தம்பி தான் ஜானு. நான் அவன எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு தான் பாக்குறேன். ஆனா வரமாட்றான் ஜானு. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கௌதம், வேணாம் இருங்க. இல்ல இலக்கியா. எதுக்கு முன்னாடி நான் மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. என்ன இலக்கியா? என்ன விஷயம் கௌதம்? இலக்கியா, நீ என்ட்ட மறைக்கிறியா? கௌதம், என்னப்பா ஆச்சு? என்ன விஷயம்? சொல்லுப்பா. ஜானு கேட்ட உடனே, இல்ல ஜானு. அது நமக்கு தெரிஞ்ச லாயர் இருக்கார்ல. அதான் கார்த்திக் சார். ஆமா கௌதம். சொல்லு என்னாச்சு? இல்ல ஜானு. நீ ஃபர்ஸ்ட்டு பதட்டப்படாம கேளு. அவர் நேத்து கால் பண்ணியிருந்தாரு. என்னன்னு சொன்னாரு அவரு? ஜானு, கார்த்தி இருக்கான்ல. கார்த்தி, அஞ்சலி, தாட்சாயினி இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கார்த்திக் சாருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அந்த லாயர்ட்ட போய் பார்த்துருக்காங்க. எதுக்காகப்பா கௌதம்? ஒண்ணும் புரியலையேப்பா எனக்கு நீ சொல்ல வர்றது. ஜானு கேட்ட உடனே, இல்ல ஜானு நான் சொல்றத முழுசா கேளு. அவங்க 3 பேரும் பார்த்து, நான் இந்த குடும்பத்துல ஒரு ஆளே கிடையாது. நான் ஒரு அனாத. என்ன நீங்க தத்தெடுத்து வளர்த்தீங்களாம். அதனால எனக்கு இந்த குடும்பத்துக்கும் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு பெரிய ரத்த சொந்தம் கிடையாது. ஆனா ஆனா கௌதம், அந்த கார்த்தி என்ன சொன்னான்? சொல்லு கௌதம். ஜானு கேட்ட உடனே, கௌதம் கண் கலங்கிக்கிட்டு, இல்ல ஜானு, அது கௌதம் சொல்லுப்பா. என்னதாப்பா சொன்னான் அவன்? நான் அப்பாவ ஏமாத்தி, அப்பாவுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லாம இருக்கான். அடப்பாவி! கார்த்தி அப்படியா சொன்னான்? அத்தை, கார்த்தி சொல்லல. அந்த அஞ்சலி, தாட்சாயணி சேர்ந்து கார்த்திய சொல்ல வச்சிருக்காங்க. கௌதம், வேணாம் கௌதம். ஜானு உடனே, ஐயோ! போதும் நிப்பாட்டு இலக்கியா. வேணாம். சொல்லுப்பா கௌதம். அவ வேற என்ன சொன்னா? அதான் ஜானு, அப்பாவுக்கு மனநலம் சரியில்லையாம். அத பயன்படுத்தி இந்த சொத்து எல்லாத்தையும் நான் என் பேர்ல மாத்திக்கிட்டேனாம். அதனால இந்த சொத்து என் பேருக்கு வந்திருக்க கூடாது. அப்பாவ ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணி தான் அவரு மனநலம் சரியில்லாத நேரத்துல சொத்தெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு கார்த்தி இப்போ கோர்ட்ல கேஸ் குடுத்திருக்கான். இந்த கேஸ எப்படியாவது அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த மாரி அந்த தாட்சாயினி கார்த்திய பயன்படுத்தி கேஸ் குடுக்க வச்சிருக்கா. இத நேத்து கார்த்திக் சார் சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ கஷ்டமா தெரிஞ்சுச்சு ஜானு. நாம தான் அவன இந்த வீட்டு புள்ள, நம்ம தம்பின்னு நெனைக்கிறேன். ஆனா அவன் அண்ணனா இல்ல. ஒரு மனுஷன் கூட மதிக்கல. அத நெனைக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா தெரியுமா இருக்கு ஜானு. கௌதம், ப்ளீஸ்ப்பா. இங்க பாரு. கேட்கறது எனக்கே தாங்கிக்க முடியல. நீ எப்படி கௌதம் இத கேட்டுட்டு அமைதியா இருந்த? இல்ல கௌதம், அவன விட்டுரு. அவன் போற போக்குல போட்டும். அவன் என்ன இப்போ கோர்ட்ல கேஸ் குடுத்துருக்கான். அவ்வளவுதானப்பா. கோர்ட்ல விசாரிப்பாங்கல்ல கூப்ட்டு. நானும் உன் அப்பாவும் நீ தானப்பா எங்களுக்கு புள்ளன்னு உன்ன தூக்கி வளர்த்துருக்கோம். உன்ன என்னைக்காச்சும் நாங்க அப்படி நெனச்சிருக்கோமா? அவன் யாருப்பா? அவன் எக்கேடோ கெட்டு போறான். கோர்ட்ல வரட்டும். நான் பேசிக்கிறேன் அவன. இல்ல ஜானு. அவன் சொந்தமா பேசல ஜானு. அவன் அந்த தாட்சாயணி, அஞ்சலி பேச்ச கேட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். எனக்கு தெரியாதா கார்த்திய பத்தி? கார்த்தி அப்பைலேருந்து இப்போ வரைக்கும் சொந்தமா எதையுமே யோசிக்க மாட்டான் ஜானு. அவனுக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவன் எல்லாத்தையும் நம்பிடுவான். அதுதான் அவன்ட்ட இருக்கிற மிகப்பெரிய முட்டாள்தனமே. அததான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கான். விடு ஜானு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இங்க கௌதம் பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது, ஜானு உடனே கௌதம சமாதானப்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம ரேவதி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, இலக்கியா போயிட்டு, "அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் ஒரு மாரி இருக்கீங்க?" "இல்ல இலக்கியா, கௌதம் பாவம். எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணமே அந்த எஸ்எஸ்கே தான். அவன கதைய முடிச்சிடலான்னு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இலக்கியா. அதான் பெத்த புள்ள இப்படி கஷ்டப்படுறான். அதுக்கு காரணமானவன் என் கண்ணுக்கு தெரிஞ்சும், அவன என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இலக்கியா." ரேவதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே. அந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான பாடம் புகட்டணும் அத்தை. அப்படி பாடம் புகட்டுனா தான் அவன் அமைதியா இருப்பான் அத்தை. விடுங்க அத்தை."
நான் பாத்துக்கிறேன். அவன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அத்த. நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க அத்தன்னு இலக்கியா சொன்ன உடனே, இலக்கியா என்னம்மா பண்ண போற நீனு? நீ ஏதாவது பண்ண போய் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காதம்மா. ப்ளீஸ்மா இலக்கியா. ரேவதி சொன்ன உடனே, இல்ல அத்த. அவன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன கொஞ்சம் தட்டி வைக்கணும்னா, அதுக்கு ஒரே வழி நான் பாத்துக்கிறேன் அத்த. விடுங்க அத்தன்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்பி நேரா எஸ்எஸ்கே ஆபீஸ் போறாங்க. எஸ்எஸ்கே போய் பாக்குறாங்க. வா இலக்கியா வா. நீ வருவ எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? என்ன இலக்கியா நீ மட்டும் வந்திருக்க? அந்த கௌதம் வரலையா? அவனும் வருவான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எஸ்எஸ்கே சொன்ன உடனே, இங்கே பாருங்க எஸ்எஸ்கே, நான் வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கானா? யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். கௌதம் அரெஸ்ட் தான் நினைச்சேன். ஆனா கௌதம இப்ப அரெஸ்ட் கூடாது. கௌதம அழைச்சிட்டு வர நேரத்துல கண்டிப்பா அழைச்சிட்டு வருவேன். அழைச்சிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுவேன். ஆனா அப்போதைக்கு உன்னால பதில் பேசவே முடியாது எஸ்எஸ்கே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இலக்கியா சொன்ன உடனே, என்ன இலக்கியா என்ன திரும்பவும் இங்க வந்து நக்கலா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ண போற? இப்ப ஏதோ ஒட்டலாட்டம் இங்க வந்திருக்க? எஸ்எஸ்கே கேட்ட உடனே, இல்ல எஸ்எஸ்கே, அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பே இல்லை. இப்ப ஒட்ட வரல. உன்னை பத்தி பத்த வச்சுட்டு போலான்னு வந்த. என்ன இலக்கியா சொல்ற? எஸ்எஸ்கே கோவமா கேக்குறான். அதுவா, நீ இப்போ கார்த்தியை தூண்டி விட்டு எங்க மாமாவுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, அதனால சொத்தெல்லாம் மாத்தி கௌதம் பேரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீ கேஸ் போட போறதா எனக்கு நியூஸ் கிடைச்சது. வரே வா, அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சு போச்சா இலக்கியா? எஸ்எஸ்கே கேட்ட உடனே, ஆமா எஸ்எஸ்கே, என்ன பண்றது? நீ பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்ல, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போ. இங்கே பாரு, நீ கொடுத்துருக்க கேஸை இப்பயே காத்திட சொல்லி வாபஸ் வாங்கிடு. இல்லைன்னு வச்சுக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவ இலக்கியா? என்ன பண்ணுவ? என்ன என்னையே மிரட்டி பார்க்கறதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இங்கே பாரு இலக்கியா, இதுக்கு மேல இந்த எஸ்எஸ்கே ஆட்டத்தவனால பொறுத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் தெளிவா திட்டம் போட்டுதான் போய்கிட்டு இருக்கேன். நீ வேணா பாரேன், உன்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி கார்த்தியில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னையும் கௌதமியும் நடுத்துல நிக்க வைக்காம விட மாட்டேன் இலக்கியா, விட போறது இல்ல. எஸ்எஸ்கே பயங்கர சந்தோஷத்தோட சொல்றான். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இலக்கியா, இங்க பாரு எஸ்எஸ்கே, நான் இப்ப அடுத்தது தாட்சாணியை பார்க்க போறேன். போயிட்டு நீ இப்படி கார்த்தியை வச்சு கௌதம் சொத்தெல்லாம் ஆட்டைய போலான்னு நீ நினைக்கிற. ஆனா உன்னையே ஒருத்தன் முட்டாளாக்கி உன் சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பத்தின கதை தெரியுமான்னு நான் இப்ப போய் தாட்சாணியை பத்தி கேட்க போறேன். அது மட்டும் இல்ல, தாட்சாணி ஒண்ணு என்னது ஏங்கிட்டியா அப்படின்னு கோவப்படுவாங்க, கொந்தளிப்பாங்க. அந்த நேரத்துல எஸ்எஸ்கேன்னு ஒரு திருட்டு பைய ஏற்கனவே ரேவதிங்க ஒருத்தவங்களோட பழகி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அவங்கள்ட்ட காசு பணம் இல்லை, என்ன பண்ணான்னு யோசிக்கும் போது தாட்சாயினிங்க ஒரு பணக்காரி மாட்டினா அவளை ஏமாத்தி முட்டாளாக்கி அவ கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவனே ஒரு ஃபோர்ஜரி. அவனை நம்பி நீங்க எப்படி கூட எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கீங்கன்னு தாட்சாயின்ட்ட கேட்கலான் இருக்கேன் எஸ்எஸ்கே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இலக்கியா கேட்ட உடனே எஸ்எஸ்கேவுக்கு ஏசிலேயே குப்புன்னு வெறுத்து போச்சு. என்ன சொல்ற இலக்கியா? இங்க பார், அதை பத்தி பேசணும்ட்டு பல சொல்லிட்டேன். எஸ்எஸ்கே கோமா கேட்கறான். அப்படியே எஸ்எஸ்கே, அப்போ நானும் அதான் சொல்றேன். அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா, அதை சொல்லக்கூடாது அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இந்த விஷயத்த இதோட நிப்பாட்டிக்கோங்க. கார்த்தியை வச்சு நீங்க ஆடுற ஆட்டத்தை எல்லாத்துக்கும் இதோட முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இல்லாம கார்த்தியை வச்சு திரும்பவும் நீங்க ஏதாவது கேம் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும் எஸ்எஸ்கே. வரவா கிளம்பி இலக்கியா போயிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேக்கு இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஆஹா, நாம ஒண்ணு பிளான் பண்ணா கடைசியில் அது நமக்கே வந்து ஆபத்தா முடியுது. இப்போ இதை என்ன பண்றது? எப்படி தாட்சானிட்ட சொல்றது? தாட்சானிட்ட இதை பத்திக்கு பண்ண வேணான்னு சொன்னா அவ கண்டிப்பா கோவப்படுவாளே. அவ ஏன்னு சொல்லி காரணம் கேட்பா. என்ன சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம எஸ்எஸ்கே கோவத்தோட டேபிள்ல எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான். என்ன பண்றதுன்னு மண்டியை போட்டு பிச்சுக்கிறான். சோ இலக்கியா கௌதம நிம்மதியா இருக்க வைக்கிறதுக்கும் தான் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை தீர்க்கறதுக்கும் இப்போ எஸ்எஸ்கேவை பயங்கரமா கடுப்பேத்தி விட்டு வந்திருக்காங்க. எஸ்எஸ்கே இப்போ என்ன பண்ண போறான்? இந்த திட்டத்தை நிப்பாட்டுவானா, இல்ல இலக்கியாவை பழி வாங்கறதுக்கு வேற ஏதாவது திட்டம் போடுவானா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.